வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஸ்ப்ரே பாலிஷ் பண்ணுறதுக்கு வந்து பட்டி மிக்ஸ் பண்ண போகிறோம். பட்டி எப்படி மிக்ஸ் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வுட் பாலிஷ் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டி. அந்த சின்ன சின்ன வண்டு ஹோல்ஸு சின்ன சின்ன ஜாயிண்ட்டுக்கு மட்டும்தான் இது வந்து செட் ஆகும். பெருசு பெருசாக இருந்தால் அது வந்து மெட்டல் பேஸ்ட் தான் பார்க்கணும். இப்போ சின்ன சின்ன வண்டு ஹோல்ஸு சின்ன சின்ன ஜாயிண்ட்டுங்கெலாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு பட்டி எப்படி மிக்ஸ் பண்ணுறது அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு வந்து சாக் பவுட்ரு, கலர் பவுட்ரு, என்சி தின்னரு, சாண்டிங் சைலர் இதுதான் முக்கியமான பொருளுங்க. ஃபஸ்ட்டு வந்து சாக் பவுட்ரு போட்டுக்கிறோம். நம்மளுக்கு வந்து என்ன கலர் வேண்டுமோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணணும். நான் வந்து தேக்கு மரத்துக்கு வந்து பட்டி மிக்ஸ் பண்ணுறேன். சாக் பவுட்ரு வந்து தேவையான அளவு எடுத்துக்கலாம். எப்போவுமே பட்டி மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 100 கிராமு, 150 கிராம், 200 கிராம் அதுக்குள்ளேயே மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்குள்ளே எடுத்திங்கன்னா உங்களுக்கு காலி ஆச்சுன்னா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணி மறுநாள் வேஸ்ட் ஆகிடும். நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சாக் பவுடர் எடுத்துக்கினேன். இப்போ வந்து தேக்கு மரம் எடுத்ததுனால தேக்கு மரம் ஒரு கோல்டு கலர் மாதிரி வரும். அதுக்கு எல்லோ கலர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து எல்லோ கலர் தான் வந்து அதிகமாக போடணும். ரெட்டு ப்ரௌனு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கணும், அதிகமாக போடக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரை வந்து நம்ம வந்து பட்டி மிக்ஸ் பண்ணணும். தீக்கூட்டு பாலிஷ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் மாதிரி சூப்பராக ஒரு கோல்டு கலர் மாதிரி வரும். அதுக்கு ஒரு கோல்டன் ப்ரௌனாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு எல்லோ போட்டுட்டேன், அதுக்கப்புறம் ப்ரௌனையும் போட்டுட்டேன், இதுக்கப்புறம் ரெட்டையும் அப்ளை பண்ணுறேன். ரெட்டு பாருங்கள் ரொம்ப கொஞ்சம் கம்மியாகவே மிக்ஸ் பண்ணணும். ரெட்டு அதிகமாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ரௌன் கலராக வந்துடும். ரொம்ப ப்ரௌன் கலராக வரக்கூடாது, ரெட் கலராக வரக்கூடாது. கரெக்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துச்சுன்னா ஓகே. அதாவது நாங்கள் வந்து அந்த கலருக்கு தான் மிக்ஸ் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து கலர் அதிகமாக வேணும் அப்படின்னா அந்த மரத்துக்கு தகுந்த மாதிரி கலர் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஒரு சில மரம் வந்து டார்க்காக இருக்கும். டார்க்காக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ப்ரௌன் அதிகமாக சேர்க்குற மாதிரி இருக்கும். ஒரு சில மரம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலராக இருக்கும், அது கொஞ்சம் ரெட் கலர் சேர்க்குற மாதிரி இருக்கும். இந்த டிஃப்ரெண்ட்டு. ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். மரம் கலர் வந்துடுச்சு அப்படின்னா விட்டுடலாம். மரம் கலரும் கொஞ்சம் லைட்டாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ப்ரௌனும் அல்லதுன்னா ரெட்டையும் சேர்த்துக்கலாம். கலர் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சாண்டிங் சீலர் ஊற்றிட்டேன். இதுக்கு என்சி தேரம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எப்படின்னா கொஞ்சம் நம்ம பட்டி அந்த பெயிண்ட்டுக்கெலாம் பட்டி எப்படி மிக்ஸ் பண்ணுமோ அதே மாதிரி தான் மிக்ஸ் பண்ணுறோம். அதில் வந்து நம்ம பெயிண்ட் மிக்ஸ் பண்ணுவோம். இது வந்து சாண்டிங் சீலர் வுட் பாலிஷுக்கு. அதிகமாக சீலரையும் ஊற்றக்கூடாது. நீங்கள் அதிகமாக சீலர் ஊற்றிட்டிங்கன்னா தேய்க்க முடியாது. செங்கல் இது எப்படி தேய்ச்சா உப்பு எப்படி தேய்ச்சா எப்படி இருக்குமோ அதுமாதிரி கட்டியாக வந்துடும், தேய்க்க முடியாது. திட்டமாக தான் ஒரு 100 கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 25 ml வந்து சாண்டிங் சீலர் மிக்ஸ் பண்ணலாம் நார்மல். இதுக்கு வந்து தண்ணி வந்து லைட்டாக சேர்க்கணும். எதுக்காகனா சீக்கிரமாக ட்ரை ஆகாது, காஞ்சாலும் தேய்க்கிறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இதுதான் வந்து சரியான பதம். பாருங்கள், அப்படியே அந்த பேஸ்ட் மாதிரி இருக்கும். கொஞ்சம் அதான் எப்படின்னா பட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். வால் செவத்துக்கெல்லாம் பட்டி எப்படி பார்ப்போமோ அந்த பதத்துக்கு இருக்கும். ரொம்ப வளவளன்னு கூட்டக்கூடாது, தின்னராக மிக்ஸ் பண்ணக்கூடாது, பட்டி நிற்காது. இது மாதிரி எடுத்தாக்கா அப்படியே ஒரு பூ மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த சின்ன சின்ன வண்டு ஹோல்ஸ்லாம் நிற்கும், நல்லா வரும். இதை வந்து எப்போ பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கோட்டு மரத்துலலாம் நல்லா சீவி தேய்ச்சிட்டு ஃபஸ்ட்டு கோட்டு சீலர் போட்டுடணும். சீலர் போட்டுட்டிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக காயும். காஞ்சிச்சு அப்படின்னா மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த வண்டு ஹோல்ஸுங்க அது மாதிரி அந்த சின்ன சின்ன ஜாயிண்ட்டுங்க அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இதில் தான் பார்க்கணும். பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னா அது வந்து மெட்டல் பேஸ்ட் பார்த்துருங்க. பெருசுலாம் வந்து தயவு செஞ்சு சாக் போட்டு பார்க்காதீங்க, கொட்டிடும். சின்ன சின்ன ஹோல்ஸு சின்ன சின்ன ஜாயிண்ட் மட்டும் பார்த்தா தான் நிற்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நல்லா தேய்ச்சிட்டு செகண்ட் கோட்டு சீலர் போடணும். அதுக்கப்புறம் வந்து பாலிஷ்லாம் போடுறப்போ இதுமாதிரி பட்டிலாம் பார்க்கக்கூடாது. எது வந்தாலும் பர்ஃபெக்டாக ஃபஸ்ட்டு கோட்டு சீலர் போட்டுட்டு பார்த்துட்டு க்ளீனாக பட்டிலாம் பார்த்து தேய்ச்சிட்டு தான் செகண்ட் கோட்டு சீலர் போட்டிங்க அப்படின்னா பாலிஷ் போட்ட மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து பட்டி க்ளீனாக பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பாலிஷ் போட்டோன்னா நம்ம நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். வுட் பாலிஷ் பற்றி நிறைய தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ நிறையா ஷேர் பண்ணுங்கள்.